பார்த்தீங்கன்னா there are 4 point charges minus q plus q plus q minus q are placed on the y axis. அப்போது y axisல வச்சுருக்காங்க. So here let me draw this. Okay, so this is your y axis, this is your x axis. அப்போ ஃபஸ்ட்டு y is equal to minus d. Okay, minus 2d. அப்போ let me consider this is minus 2d. அப்போ இங்கே ஒரு minus q வச்சுருக்காங்க. அடுத்து minus dல plus q. அப்போ here you have plus q. And then y is equal to plus d ல இன்னொரு plus q. அப்போ here I have plus q, here I have minus q. What is the magnitude of the electric field E at a point on the x axis at x is equal to d? அப்போ ஏதோ ஒரு distance x is equal to d. அப்போ இந்த distance, this total distance they are saying it is what? It is d. d is greater than d. அப்போ இது ரொம்ப தூரமான distance. அப்போ ஒரு dipole if you are finding along the equatorial point, that approximation we used to do na, that we can do. Okay, that is the meaning of that. You don't need to worry about this. Okay, so just you calculate how you will calculate for system of charges. அப்போ என்ன பண்ணலாம், இது ப்ளஸ் க்யூவா கரெக்டாக. அப்போது இந்த பாயிண்டில் இவர்னால் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்பர் கொடுத்துடலாம். எல்லாருக்கும் 1 2 3 we can do. Okay, so we can give number like 1 2 3. அப்போ இவருக்கு நான் 1 கொடுக்குறேன், இவருக்கு 2 கொடுக்குறேன், இவருக்கு 3, இவருக்கு 4. அப்போது 1னால் வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஹியர் இட் வில் பி E1 because here it will be away from the charge, so it will be in this direction E1. அதே மாதிரி இந்த ப்ளஸ் க்யூக்கு பார்த்தீங்கன்னா this will be in this direction, but this we can make it as E2. அப்போ இவர் தேர்ட் சார்ஜ், அப்போ இது டுவோர்ட்ஸ் தி சார்ஜ். அப்போ இப்படி இருப்பார், this is E3. இதுவும் டுவோர்ட்ஸ் தி சார்ஜ். அப்போது இந்த பக்கத்தில் இருப்பார் E3 or E4 it is. E4 it is. அப்போ here if you see, if I want to find what is E2, இந்த distance எனக்கு வேணும், because E1 if you find இந்த distance எனக்கு வேணும். அப்போ E1 கண்டுபிடிக்கணும்னா கொஷின்லேயே கொடுத்துட்ருக்காங்க இந்த டிஸ்டன்ஸு D கரெக்டாக. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2D கரெக்ட், சேம் லைக் தட் சைடு ஆல்சோ. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வேணால் என்ன பண்ணலாம், ஐ வாண்ட் டு ஃபைண்ட் திஸ் டிஸ்டன்ஸ் மீன்ஸ் பைத்தோகரஸ் சேர போட்டால் ரூட் ஆஃப் d ஸ்கொயர் ப்ளஸ் d ஸ்கொயர். அப்போ E1 வில் பி ஈக்குவல் டு வாட், யுவர் KQ டிவைடட் பை ரூட் ஆஃப் capital D square plus small d square whole square. ஓகே, அப்போ ரூட்லேருந்து ரூட்டை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் KQ டிவைடட் பை d ஸ்கொயர் ப்ளஸ் d ஸ்கொயர். அப்போ இதுதான் E1. அப்போ அதே மாதிரி E2க்கும் பார்த்தீங்கன்னா சேம் டிஸ்டன்ஸ். அப்போ யுவர் E2 இஸ் ஆல்சோ சேம் E1 which is equal to E2. அதே மாதிரி இஃப் யூ கேல்குலேட் யுவர் E3 தட் வில் பி ஈக்குவல் டு வாட், யுவர் E4. ஓகே, மேக்னிடியூட் வைஸ் மட்டும் தான் சொல்கிறேன், டைரக்ஷன் வேறு வேறு எல்லாத்துக்குமே. மேக்னிடியூட் ஆஃப் E3 அண்ட் E4 செக் பண்ணி பார்ப்போமா. அப்போ திஸ் டிஸ்டன்ஸ் வில் பி ஈக்குவல் டு வாட், இது வந்து 2D, இது D. அப்போ வாட் வில் பி தி டிஸ்டன்ஸ் ஹியர், தட் இஸ் KQ டிவைடட் பை ரூட் ஆஃப் கேபிட்டல் D ஸ்கொயர் ப்ளஸ் 2D ஹோல் ஸ்கொயர். திஸ் இஸ் ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வரும் நமக்கு, KQ டிவைடட் பை d ஸ்கொயர் ப்ளஸ் 4d ஸ்கொயர். இதுதான் நமக்கு கிடைக்கும். ஓகே, தட் இஸ் யுவர் E3. இப்போ வாட் வி ஹாவ் டு டூ இஸ் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும் இந்த பாயிண்டில். அப்போ ஹியர் இஃப் யூ சி வி கேன் மார்க் சம் ஆங்கிள். இவர் θ1 அப்படின்னா இவரும் θவாக தான் இருப்பார். ஓகே, அப்போ இவர் வேறு ஒரு ஆங்கிளில் இருப்பார், லெட் இட் பி θ2. இவர் θ1, இது θ1, இவர் θ2. அப்போது இவர் ரிசால்வ் பண்ணி என்ன கிடைக்கும், ஹியர் யூ வில் கெட் E1 cos θ1. ஓகே, அப்போ பர்பண்டிகுலர் காம்பனண்ட் எப்படி இருப்பார், E1 sin θ1. அதே மாதிரி இவரை ரிசால்வ் பண்ணிங்கன்னா ஹியர் சேம் E1ம் E2வும் சேம். அப்போ E1 எழுதிக்கிறேன், E1 sin θ1, பட் ஹியர் E1 cos θ1. அப்போ வாட் வில் ஹேப்பன், ஹியர் திஸ் வில் கெட் கேன்சல்டு. அப்போது இவர் ரெண்டு பேர்னால வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி ஈக்குவல் டு வாட், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 2E1 cos θ1. அப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சேம் லைக் தட் வில் ஹேப்பன், பட் இட் வில் ஹேப்பன் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். வேறு கலர் நான் யூஸ் பண்ணவா, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரெட் ஐ யூஸ் ப்ளூ. ஸோ இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவரை ரிசால்வ் பண்ணால் இங்கே E2 தட் இஸ் E4 sin θ2 வரும், இங்கேயும் E4 sin θ வரும். ஸோ தே வில் கெட் கேன்சல்ட். அப்போ இங்கே மட்டும் என்ன வருவார், ஸோ 2E4 cos θ2. அப்போது
நெட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டில் இந்த டைரக்ஷனில் ஐ ஹாவ் 2e1 cos theta 1, இந்த டைரக்ஷனில் ஐ ஹாவ் 2e4 cos theta 2. இதான் நமக்கு தெரியும் இப்போ. ஓகே, அப்போது இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் தி நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட், தே ஆர் ஆக்டிங் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். Okay, net they are acting in the opposite direction, so I have to subtract. There is no other way in this. அப்போ இங்கிட்டு I am going to subtract. யாரு கூட யாரை subtract பண்ணுறோம்? ஓகே, ஏன்னா இது பெருசாக இருக்குமா இது பெருசாக இருக்குமா? You just see this charges, this is very very closer when compared to this. அப்போ இவருடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ we can subtract 2e1 cos theta 1 with 2e4 cos theta 2. நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் தான் இருக்க போகிறாரு. ஏன்னா இவர்னால் வர எலக்ட்ரிக் ஃபீல்டு நெட் இந்த பக்கம் தான் இருக்காது. ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி இன் திஸ் டைரக்ஷன். அப்போது திஸ் வி ஹாவ் டு ஃபைண்ட். அப்போ 2 இன்ட்டு E1 என்னென்னு தெரியும், நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னது KQ பை D ஸ்கொயர் ப்ளஸ் D ஸ்கொயர். அப்போ KQ டிவைடட் பை D ஸ்கொயர் ப்ளஸ் D ஸ்கொயர். ஓகே, ஸோ இன்ட்டு இங்கே cos theta 1 வி ஹாவ் டு ஃபைண்ட். ஓகே, ஸோ ஹவு வி கேன் ஃபைண்ட் cos theta 1? இந்த டயக்ராம் ரொம்ப கிளம்ஸியாக போயிடுச்சு. ஓகே, ஐ வில் மேக் இட் சிம்பிள் அகைன். ஓகே, ஸோ ஹியர் ஐ ஹாவ் தி பாயிண்ட் P. இங்கே எனக்கு Q இருக்காரு, அதாவது இதான் D பாயிண்ட்டு, இதான் D பாயிண்ட்டு. ஸோ ஹியர் வி ஹாவ் அ ட்ரையாங்கல் லைக் திஸ். இதான் E1, இவர் தான் E2. அப்போ இங்கே இருக்க டீட்டாவும் இங்கே இருக்க டீட்டாவும் சேம். அப்போ ஹியர் இஃப் யூ அப்ளை காஸ் டீட்டா, இது கேபிட்டல் D, இது ஸ்மால் d. அப்போ வாட் வி வில் கெட் காஸ் டீட்டா? அட்ஜசன்ட் divided by hypotenuse. Hypotenuse is what? Root of D square plus D square. Okay, so here that is root of D square plus D square minus 2e4. அப்போ 2 into e4 is what? KQ இங்கே இருக்கு பாரு, இதான் e4. KQ divided by D square plus 4D square. ஓகே, இன்ட்டு காஸ் டீட்டா. அப்போ அவருக்கு பார்த்து அப்படின்னா இங்கேருந்து இவர் வருவார், இந்த பக்கம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருப்பார். ஓகே, இங்கேருந்து இந்த பக்கம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருப்பார். இதை தான் டீட்டான்னு எடுத்திருப்போம். ஓகே, தட் இஸ் இதுதான் டீட்டா 2ன்னு எடுத்திருப்போம். அப்போது வாட் ஐ கேன் சே, this is capital D, this is 2D. Hypotenuse will be equal to what? Root of 4D square plus capital D square. அப்போ இங்கே cos theta போட்டால் என்ன வரும்? Adjacent is D divided by what I will get? Root of D square plus 4D square. ஓகே, அப்போது இதை நம்ம சால்வ் பண்ண வேண்டும். ஓகே, this we can solve it. அப்போ here we can take, இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா காமனாக இருக்கிறது 2KQ is common. Am I right? So 2KQ we can create. இந்த டியுமே காமனாக தான் இருக்கிற 2KQD. அப்போ what we will get? ஸோ இது பவர் 1, இது பவர் 1/2. அப்போ we will get 1 plus 1 divided by D square plus D square whole to the power 3/2 minus 1 by D square plus 4D square whole to the power 3/2. This is what we have as of now. அப்போது இவர் என்ன பண்ணலான்னா பைனாமியல் அப்ராக்சிமேஷன் பண்ணலாம். ஓகே, அப்போ பைனாமியல் தியரம் அப்ளை பண்ணோன்னா 2KQD. ஓகே, ஸோ ஹியர் லெட் மீ புல் திஸ் அப். அப்போது மேலே போச்சு அப்படின்னா யூ வில் கெட் D ஸ்கொயர் ப்ளஸ் D ஸ்கொயர் ஹோல் பவர் -3/2 minus of here D square plus 4D square minus 3/2. Okay, so this is what we will get. இப்போ இங்கே நான் பைனாமியல் தியரம் அப்ளை பண்ணணும்னா 1 + nx ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். there is no other option in that. அப்போது அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னா I have to take D square outside. If I take this D square outside, ஓகே, இங்கே மைனஸ் இருக்கார், இங்கேயே எடுத்துக்கலாம். இங்கேருந்து D ஸ்கொயரை வெளியே எடுத்தோன்னா I will get what? 1D ஸ்கொயர் வெளியே வந்தார்னா அப்போ எங்களை D கியூப் மட்டும் இங்கே எழுதி காட்டுறேன். D ஸ்கொயர் ப்ளஸ் D ஸ்கொயர் ஹோல் டு தி பவர் 3/2. I am just taking D square in common. இப்போ 1 plus D square whole divided by 3/2. அப்போ இங்கே போட்டிங்கன்னா என்ன வரும்? D cube into 1 plus D square by D square whole to the power 3/2. அப்போது I will have to take what? D cube in common. அப்போ D cube காமனாக வெளியே எடுத்தீங்க அப்படின்னா here I can write D cube. ஓகே, அப்போ இது எந்த ஃபார்மேட்டில் மாறிடும்? this will change in the format of 1 plus D square by D square, இங்கிட்டும் 1 plus 4D square by D square.
அப்போ now we can apply binomial theorem. So this is 2kqd by d cube. Okay, so here if you solve this, apply binomial theorem, so we will get 1 minus 3 by 2 d square by d square minus of 1 minus 3 by 2 4 d square by d square. Okay, so finally என்ன வருதுன்னு செக் பண்ணணும். So 2kqd divided by d cube, here 1 minus 3 by 2 d square by d square minus உள்ள மல்டிப்ளை பண்ணால் minus 1 plus 3 by 2 இதை கட் பண்ணிக்கலாம். What we will get? 2 3 2s are 6 d square by d square. அப்போது this will be like this. அப்போ here this is 2kqd, இதையும் கட் பண்ணிக்கலாம். So what we will get? D square, here 6 minus 3 by 2. Okay, 6 minus 3 by 2, what we will get? So we will get 12 minus 3 9 by 2. Appo we will get 9 by 2 into d square by d square. Appo 2 can be cancelled, we will get what? 9kq d square by d power 4. Appo it is inversely proportional to what? D power 4.